ஷாமபாணம் வாமஹஸ்தே ரௌப்ய வேதரஞ்சதட்சிணே விலசத்குண்டரந்தேவம் வந்தேகம் விஷ்ணுநந்தனம். இன்றைய தினம் குருநாதரை பற்றி பேசுறதுல மணிதாசர், வீரமணிதாசர்னு ஒருத்தர் இருந்தார். புனலூர் பக்கத்தில் மேலவாசலுங்கிற ஊரில் ஒரு பூஜை பண்ணியிருந்தார் ஐயப்பனை. குருநாதர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தாய்மானவர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே சித்துருவாய் எம்பெருமான் நடமுறியும் இடமென நான் திகழ்ந்தேன். அந்த வித்தகர்தம் அடுக்கி ஏவல் புரிந்திடவே என் சிந்தை மிக விழைந்ததாலோ. ஒரு குருநாதர் அவருடைய மனசுக்குள்ளே நடராஜரோ ஐயப்போனோ நடமாடக்கூடிய தெய்வமாக இருக்கணும். அப்போ தான் குருநாதராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மணிதாசர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்து அவர் அந்த மேலவாசல் கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஒரே நாளைக்கு கண்டக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற ஜெவந்தியூருங்கிற ஊர்லேயும் அந்த மேலவாசல்லையும் குளத்தூப்படையிலையும் ஒரு நாள் நடந்து அந்த காலத்தில் பூஜை பண்ணியிருக்கா. அதுவும் மணிதாசர் அவர் அந்த பாட்டிலேயே அதை எழுதுகிறார். அது விசேஷமானது. அதே மாதிரி அவருக்கு கல்யாணமாகி ஒரு பொன் குழந்தை ஒன்று இருந்தது. அதை சாஸ்தா வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் இந்த பூஜை இதிலெல்லாம் ஈடுபடாமல் அவர் ஒரு மாதிரியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது திருப்பி சாஸ்தாவே கனவுல தோன்றி கஷ்டப்படாமல் என் மேலே இருக்கிற பாட்டுக்கள் விருத்தங்கள் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து நீ பாடு, உனக்கு மனசு சாந்தியாகும், இப்போ நீ என்னோட கலந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அந்த மேலவாசலில் இருந்து அந்த பூஜையை பண்ணிட்டு அவர் அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்பழை, சொரிமுத்தையனார், சபரிமலை எல்லா இடத்துலையும் விடுதிகள்லேருந்து காப்பு விருத்தத்திலேருந்து நிறைய பாட்டுகள், ஆவேச பாட்டுகள்லாம் நிறைய பாடியிருக்கார். அவர் பாடினார்னா சாஸ்தா பிரீதியில் சுவாமி நேராக நின்று இலை கட்டு கொடுத்து அவர் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டுகளில் இருந்தது. அது இன்றைக்கும் திருவனந்தபுரம் கேரளாக்காராக வச்சுட்டுருக்கா. அதே மாதிரி தமிழில் நல்ல அகஸ்தியர் பாட்டு மாதிரி நிறைய தமிழ் பாட்டுகள் பாடியிருக்கார். அதில் தீர்க்கதரிசி அப்படின்னு அவர் சொல்லணுமானா எப்படின்னா, நம்ம காப்பு விருத்தம்னு பாடுறோம். இப்போ எல்லா இடத்துலையும் பஜனைகளை ஆரம்பிக்கும் போது என்னமோ பாட்டு பாடுறோம். யார் எல்லாரையும் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோமே, அந்த மாதிரி காப்பாற்றுறதுக்கு காப்பு விருத்தம்னு பேர். சாஸ்தா நமக்குண்டு சாஸ்தா நமக்குண்டு தாய் போல் வருவார் இந்த தனி வழிக்கே. தனி வழிங்கும் போது சபரிமலைக்கு போகிறதையும் ஒன்று எடுத்துக்கலாம். கண்டக்குறிச்சி பக்கத்தில் பாப்பாங்குளம்னு ஒரு ஊர். அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு சீமந்தமாகி அந்த குழந்தைய தகப்பனார் கூட்டிகிட்டு வரார். சாயந்தரம் மழை, இருட்டு, காற்றெல்லாம் வந்துடுது. அந்த தாண்டி இந்த ஊருக்கு வரணும். வரும்போது அந்த குழந்தைக்கு பிரசவ வலி வந்துடுது. வந்தோடனே இப்போ இங்கே இருக்கிற சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணுறார். அவள் அப்பா கூட்டிகிட்டு, நான் ஆம்படையாக இருக்கேன், இந்த மாதிரி பிரசவ வலி எடுத்துடுது, இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சாஸ்தா மேலே அந்த பிரார்த்தனை பண்ணும்போது எங்கே இருக்கிற சாஸ்தா பொன்னாபிரந்தம் வேஷம் போட்டுன்னு பிரசவம் பார்த்து தாயும் குழந்தையும் நன்னா இருக்காங்கிறது அதுதான் மணிதாசன் எழுதியிருக்கார். தாய் போல் வருவார் இந்த தனி வழிக்கேங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம் அவர் எழுதினார். அதே மாதிரி அவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் பாடின பாட்டு. அப்போல்லாம் சபரிமலை எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா செப்பறை கோட்டமாக இருந்தது. செப்புனால் அடிச்சிருந்தாங்க. இந்த தங்கமெல்லாம் கிடையாது. அவர் 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். அதுக்கு தீர்க்கதரிசிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் போகிறோம் உங்களுக்கு. அத்தா அதிபுத்திரனார் ஆதிகூலத்தூரானும் வெற்றியுள்ள கோபுரமும் வெகுமையுள்ள பூமுகப்பும் சுற்றி வர பொற்கதவும் ஸ்தூபியின் மேல் பொற்கூடமும் இத்தலங்கள் காண 10,000 கண் வேண்டுமையா.